சூடித்தந்த சுடற்கொடியே வாங்க இப்ப போய் எம்பளோ அந்த டீச்சரை திட்டுறத கண் குளிர காது குளிர பார்த்து கேட்டு ரசிக்கலாம். அப்புறம் வாகா குட்டி பிள்ளை பாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு உங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு சுக்கி கிளம்பட்டுமா? மிஸ். வாங்க சார். என்ன சார்? மிஸ், வாகாக்குட்டிக்கு என் பிள்ளைக்கு ஹெல்த்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வர வரைக்கும் நீங்க அவனுக்கு கேர் டேக்கரா இங்கேயே தங்கி ஒர்க் பண்ண முடியுமா? உங்களுக்கு எவ்வளவு சேலரி வேணாலும் நீங்க கேட்கறது கொடுத்துடலாம். ப்ரோ சார் ப்ளீஸ் மிஸ், நீங்க கொஞ்சம் யோசிச்சு கூட பதில் சொல்லுங்க. உடனே சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ வாகாக்குட்டி இருக்கிற கண்டிஷனுக்கு இவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. திரும்பவும் செஸ்ட்ல அந்த மாதிரி பெயின் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ப்ரீகேஜி தானே படிக்கிறான். ஸோ வீட்டில இருந்தே ஒரு டீச்சர் வச்சு இவனுக்கு ப்ரீகேஜியை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். உங்ககிட்ட வேற நல்லா ஒட்டிக்கிட்டான். உங்களுக்குமே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் கேர் டேக்கரா வந்தா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாகாக்குட்டிக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்போ ஸ்கூலில் வாங்குற சேலரியை விட உங்களுக்கு டபுள் மடங்கு கொடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நீங்கள் கேட்டாலும் கொடுத்துடலாம். நானுமே வேலைன்னு காலையில் ஒரு 8:30க்கு கிளம்புனா வீட்டுக்கு வரதுக்கு நைட்டு என்ன நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது. வாகாக்குட்டிக்காகத்தான் நான் என்னோட டைமையே கொஞ்சம் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் தம்பியும் அப்படித்தான். புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஷேர்ஸ் வாங்கியிருக்கான். அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. வாகாக்குட்டி இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அம்மாவால் பார்த்துக்க முடியுமான்னு தெரியல. ஸோ நான் சொன்னதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க மிஸ். இல்லை சார், அது கொஞ்சம் கஷ்டம். என்னால் முடியாது சார். ஓ அப்படியா? சரி ஓகே, ஒன்றும் பரவாயில்ல. நான் வேற யாரையாவது கேட்டு பார்க்குறேன். நான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் கேட்டதை நினச்சி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மிஸ். சரி வாங்க டீ சாப்பிடலாம். வேற யாரையாவது போடுவாரா? இப்போ வாகாக்குட்டி ஸ்கூலுக்கு வரமாட்டானா சார்? வாகாக்குட்டி ஸ்கூலுக்கு வருவானா? இல்லை மிஸ், கொஞ்சம் வீட்லேயே வச்சு கேர் பண்ணி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு. ட்ராவலில் அந்த பக்கம் இந்த பக்கம் அலைச்சல், அப்புறம் ஸ்கூலில் விளையாடும் போது விழுந்து அடிபட்டுருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது கரெக்டு தான். நீங்கள் வேற யாரையாவது கேர்டேக்கரா போட்டு வாகாக்குட்டியை பார்த்துக்க போறீங்களா அப்போ? ஆமாம் மிஸ், எனக்கு வேற வழி தெரியல. நீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு பார்த்தேன். பட் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, உங்களோட சுச்சுவேஷனையும் நானும் பார்க்கணும்ல. ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க மிஸ், டீ சாப்பிடலாம். வாங்க, அம்மா டீ போட்டு வச்சிருப்பாங்க. வாங்க. இவர் சொல்றதை வச்சு பார்த்தா வாகாக்குட்டி அப்படின்னா இனிமேல் ஸ்கூலுக்கும் வரமாட்டான். வீட்லயும் வேற ஒரு பொண்ணை கேர்டேக்கரா போட்டாருன்னா அப்புறம் நான் எப்படி வாகாக்குட்டி கூட இருக்கிறது? நான் எப்போ அவங்க கூட பேசுறது, எப்போ அவங்க கூட விளையாடுறது? மிஸ் சார், நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டுமா? வீட்டில் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லைன்னு. சரிங்க சார், நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வீட்லயும் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு அப்புறமா நாளைக்கு உங்களுக்கு சொல்லட்டுமா? ஓ ஷியோர் மிஸ், ஷியோர். நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் கொடுத்துடலாம் மிஸ். ம் 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 சரிங்க சார், கேட்டுட்டு சொல்கிறேன். கேளுங்க, யோசிங்க, நல்லா யோசிங்க, ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்க. எனக்காக, ஐ மீன் வாகாவுக்காக. ம் சரிங்க சார், சரி. இந்தாம்மா டீ சாப்பிடுமா? தேங்க்ஸ்மா. ஏம்மா உன் பேர் என்னதுமா? சுக்கி பாட்டி. சுக்கியாம்மா? துளசிம்மா. துளசியா? நல்ல பேர். என் மகன் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாம்மா இருந்தேன். உனக்கு என்ன தோணுதோ அதுபடி முடிவெடுன்னு. நாங்கள் ஒன்றும் உன்னை கட்டாயப்படுத்தலை. எப்படியும் என் மகன் அவன் பிள்ளைய ஒரு 6 மாதத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டான்னு நானே நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அது பாரியதே சொல்லிட்டான். நான் வீட்டு வேலைகளையெல்லாம் பார்த்துருவேன். எல்லாத்துக்கும் மிஷின் இருக்குது. சமையல் வேலை மட்டும்தான் மெயினாக இருக்கும். பிள்ளைய பார்த்துக்கிறதுங்கிறது கஷ்டம்னு கிடையாது. ஆனால் அவன் என்கிட்ட ஒரு சில நேரம் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பான். என்னால் சமாளிக்கவே முடியாது. பிறகு அவங்க அப்பாவுக்கு தான் ஃபோனை போட்டு வர சொல்லுவேன். அவனும் என்ன பண்ணுவான், இருக்கிற வேலை எல்லாத்தையும் போட்டு பிள்ளைக்காக அங்கேருந்து ஓடியாருவான். இப்போ நீயும் இந்த பிள்ளை மேலே ரொம்ப பிரியமாக இருக்க. இந்த குட்டி பிள்ளையும் நீ என்ன உசுராக இருக்கான். நீயே வந்துட்டேன்னா எனக்கும் கொஞ்சம் வேலை மிச்சம். நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். எல்லாத்தையும் விட என் மகன் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பான். புரியுதுமா. கொஞ்சம் யோசிச்சு சொல்லு என்னம்மா? சரிங்கம்மா, நான் வீட்டில் கேட்கணும். ஒன்றும் அவசரம் இல்லைம்மா, கேட்டுட்டு நிதானமாக சொல்லு. ஒரு 6 மாதத்துக்கு தான். அதுக்கப்புறம் வாகாக்குட்டி எப்பவும் போல் ஸ்கூலுக்கு வந்துடுவான். நீ அங்கே வேலைக்கு போகிறதுனாலும் போய்க்கிடலாம். ஸ்கூலில் கேட்கணுமோ? ஆமாம்மா கேட்கணும். நான் கேட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் கலந்து பேசிட்டு
கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்கிறேனே. சரிம்மா சரி. ம் சரிங்கம்மா, இப்போ நான் கிளம்பட்டுமா? என்னடா குட்டி? ஓ பார்த்து 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 டீ சுட போகுது. என்னடா தங்கம்? என்ன இப்போ நீங்க வீட்டுக்கு போறீங்களா? ம் போகணும்ல, வேண்டாமா? என் கூடவே இருங்க சுகி ஃப்ரெண்ட். அப்படியெல்லாம் இருக்க முடியாதுல்லடா தங்கம். என் கூட இருக்கும்போது அப்பாவை தேடுறீங்க, அப்பா கூட இருக்கும்போது என்ன தேடுறீங்க. இப்படி இருந்தா எப்படி சரியா வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரெண்டு பேருமே என் கூட இருங்க. அம்மா நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்கம்மா. நான் ஒன்றும் நினைக்கலம்மா, அவன் சின்ன பையன் தானே, அப்படித்தான் பேசுவான். குட்டி பிள்ளை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நீங்க அப்பா கூட தான் எப்பவும் இருக்கணும். அப்பா ஆபீஸ்க்கு போயிடுவாங்களே, இப்போ அப்பா உங்ககிட்ட கேட்டாங்கல்ல, அந்த மாதிரிக்கு நீங்க வாங்க சுக்கி ஃப்ரெண்ட். அப்பா என்னைய ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்களாமே. சுக்கி ஃப்ரெண்ட் நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்பா சொன்ன மாதிரிக்கு. அதான் நான் வீட்ல கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. ப்ளீஸ் சுக்கி ஃப்ரெண்ட். நான் வீட்டுக்கு போய் வீட்டில் பாட்டிக்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு சொல்றேன்டா தங்கம். சரி, அப்ப நான் இப்ப போகணுமா? நான் போனா தானே கேட்க முடியும். ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்ல இல்ல, இது அப்படியெல்லாம் ஃபோன்ல பேசுற விஷயம் இல்ல இல்ல. வீட்டில் எல்லாரையும் உட்கார வச்சு பேசணும். நான் இங்கே வந்து இருக்கிறதுன்னா அது அவங்க அதுக்கு சரின்னு சொல்லணும். நான் வீட்டுக்கு போயிட்டு கேட்டுட்டு வாக்கா குட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டா? சரி. அது வரைக்கும் வாக்கா குட்டி சமத்த அப்பா கூட இருங்க என்ன. அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, சமத்து பிள்ளையா இருக்கணும். அப்பா என்கிட்ட வாக்கா குட்டி குட் பாய், நீங்க நல்ல மிஸ், அவனுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். சரி சுக்கி போயிட்டு வரட்டுமா? சீக்கிரமா வந்துடணும். சரி சரி, நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேம்மா, சார் கிட்ட சொல்லிடுங்க. சரிம்மா சரி. குமார் ப்ரோ வாடா. எம்கே என்ன அப்பாயின்மெண்ட்டே இல்லாம வந்திருக்க? இங்க பாரு, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அரைஞ்சிருவேன். என்னடா அரைகிறதுக்கு அங்க இருந்து வேகமா வந்திருக்க? என் அண்ணன் பண்றது ஒண்ணுமே சரியில்லை ப்ரோ, சொல்லி வை. ஏன்டா நேரா யூகேல இருந்து இங்க வரையா என்ன? என்ன பேசுற? இல்லடா வீட்டுல இருந்து தானே வந்திருப்ப, உங்க அண்ணனும் வீட்டுல தானே இருப்பான், அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட வந்து சொல்ற? நான் சொல்றத கேட்கற நிலைமையில எல்லாம் என் அண்ணன் இல்ல இப்போ. அப்படி என்ன நிலைமையில இருக்கான்? இங்க பாரு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உன்னால சீரியஸா கேட்க முடியுமா முடியாதா? சரி என்னன்னு சொல்லு. வந்ததும் என்ன ஏதுன்னு சொல்லாம தாட்டு போட்டுன்னு குதிச்சு என்ன நானும் கொஞ்சம் கலாய்ச்சிட்டேன். சரி சொல்லு என்ன. இங்க பாரு, அந்த அந்த மிஸ் இருக்குல்ல, அந்த வாகாக்குட்டியோட மிஸ். ஆமா, அந்த பொண்ண கேர் டேக்கரா வேலைக்கு எடுக்க போறாராம். யாரு, உன் அண்ணனா? ஆமா ப்ரோ, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பிள்ளைய அந்த பொண்ணு கிட்ட விட்டதுக்கே என்ன நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு பாரு. இப்போ ஒரு நாள் முழுக்க நம்ம வீட்லயே இருந்தாங்கன்னா பிள்ளை என்ன கதியாவான்? முதல்ல எதுக்கு குமார் ப்ரோ என் அண்ணன் இப்படி எல்லாம் பண்றாரு? அவர் இப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாதே. பாரு, இத்தனை வருஷமா அவர் கூட நீ இருக்கல, ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசி இருக்காரா? சரிடா, இப்ப நான் என்ன செய்யணும்? அண்ணன் கிட்ட நீ தான் பேசணும். இந்த மாதிரி அந்த பொண்ணோட சகவாசம்லாம் நமக்கு வேண்டாம், அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்குள்ள விடுறதுக்கும் எனக்கு பிடிக்கல, அதை அலோ பண்ணவே கூடாது. கேர் டேக்கர்லாம் நம்ம பிள்ளைக்கு தேவையே கிடையாது. நான் பாத்துக்குவேன், அண்ணன் பாத்துக்குவாரு, அம்மா பாத்துக்குவாங்க, போதும். வேற ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்ப்போம், இல்ல ஒரு போர்டிங் ஸ்கூல்ல கூட சேர்த்துடலாமா? போர்டிங் ஸ்கூல்ல சேர்ப்பியா? சின்ன பையன் தாவே, பாத்துக்க முடியலன்னு கேர் டேக்கர் போடுறதுக்கு போர்டிங் ஸ்கூல்ல விடுறது எவ்வளவோ பெட்டர். இல்ல இப்போ அந்த டீச்சர் வீட்டுக்கு வந்து கேர் டேக்கரா வாகாவை பாத்துக்கிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு அந்த பொண்ணே ப்ராப்ளம் தான். அப்படி அந்த பொண்ணு ஒன்று என்னடா பண்ணாங்க? எனக்கு பிடிக்கல. அந்த பொண்ணுன்னு இல்லை, எந்த பொண்ணையுமே எனக்கு பிடிக்கல. ஒரு பொண்ணை நம்ம வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண முடியாது. இது உங்க அண்ணன் எடுத்த டெசிஷன். அவன் ஒரு முடிவு எடுத்தான்னா அதுக்கப்புறம் அதை யார் சொன்னாலும் மாத்திக்க மாட்டான். வேணும்னா நீயே பேசிப்பாரு. நான்லாம் பேசினா காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். நீ என் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட். நீ சொன்னா கண்டிப்பா அண்ணன் கேட்பாரு. பேசு ப்ரோ.
பொண்ணுங்களை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற உன் அண்ணன் ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள அலோ பண்ணணும்னு நினைக்கிறான்னா அந்த பொண்ணுகிட்ட சம்திங் ஏதோ இருக்கணும்டா. நீ அந்த ஆங்கிள் கொஞ்சம் யோசி. நீ வந்ததுல இருந்தே கோவத்துல நிதானம் இல்லாம இருக்க. அதனால உன்னால வேற எதையுமே வேற எந்த ஆங்கிள்லயுமே யோசிக்க முடியல. அதுதான் உன்னோட ஃபால்ட். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருடா. ப்ரோ நான் சொல்றதை ஏன் ப்ரோ யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னொரு தடவை நம்ம குடும்பம் கஷ்டப்படணுமா? நீயாவது கொஞ்சம் அண்ணன்கிட்ட எடுத்து சொல்லு ப்ரோ. என்னையவே குறை சொல்லாதீங்க. கொஞ்சம் என் பக்கம் சைடில் இருக்கிற நியாயத்தையும் பாருங்க. அப்போ நடந்த மாதிரி மட்டும் திரும்ப இன்னொரு தடவை என் அண்ணனுக்கு நடந்ததுன்னு வையேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு என்னாலேயே சொல்ல முடியாது. இந்த பாரு, இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட தான் விடுறேன். இப்போ அண்ணன் ஆஃபீஸ்க்கு வந்ததும் அண்ணன்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். அந்த பொண்ணு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். இவன் சொல்கிறதும் சரிதான். ஆனால் இவங்க அண்ணன் ஒரு விஷயம் பண்ணான்னா அதில் ஒரு ரீசன் இருக்கும்னு இவனுக்கு ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது? அவங்க அண்ணன் மேலே எக்கச்சக்கமாக பாசம் வச்சுட்டு பாவம் திணறிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் வெண்ணிலாவை வேற போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான். கேஸ் வரட்டும், என்ன ஏதுன்னு பேசுவோம். எப்படி இப்ப நீ வாங்குற சேலரியை விட டபுள் மடங்கு சேலரி உனக்கு கொடுக்குறாராமா? இல்ல இன்னும் நீ கேட்டா அதிகப்படுத்தி கொடுக்குறாராமா? அதான் அவங்க இருக்கிற இடத்த விட்டு இறங்கி வந்தா இப்படித்தான் நடக்கும். நீ மட்டும் ஸ்கூல் ஓனர்னு அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். இப்படி எல்லாம் பேசுவாரா? நீ 8000 ரூபாய் சேலரி வாங்குற ஒரு டீச்சர்னு சொல்லி வச்சிருக்கிறதுனால தானே அதை விட டபுள் மடங்கு சேலரி தர்றேன், என் வீட்டுக்கு வேலைக்கு வான்னு கூப்பிடுறாருன்னா போக இஷ்டம் இருந்தா போக வேண்டியது, இல்லைன்னா வர முடியாது சார், சாரி சார்னு சொல்லி முடிச்சுக்கிட வேண்டியது. அதுக்கு எதுக்கு இப்படி கோவப்பட்டு கத்தணும்? அதானே என்ன காளியா? இவன் ஒருத்தன் இவனை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சா சரியா வரும். எப்பா பார்த்தாலும் இவளுக்கு ஜாலரா தட்டியே இவளுக்கு எடுத்து விடு. கேஎஸ்ஆர் கேட்டதுல எந்த தப்பும் கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும். அவர் பிள்ளைக்கு என்ன ஃபேவர் உண்டோ அதைத்தான் அவர் பாப்பாரு. முடியுமா முடியாதான்னு நம்ம கிட்ட கேட்கறாரு. முடியும்னா முடியும்னு சொல்ல வேண்டியது, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியது. இதுக்கு நீ கோவப்பட்டு கொந்தளிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதானே சுக்கி, இவன் சொல்றதுக்கெல்லாம் அதானே ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா நீ அப்போ கேஎஸ்ஆர் வீட்டுக்கு போக போறேன்னு தோணுது. போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. உங்ககிட்ட எல்லாம் கேட்காம நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதான் நான் வீட்டில் போய் கேட்டுட்டு வரேன்ட்டு வந்துட்டேன். நீங்க 2 பேரும் சொல்லுங்க, போகட்டுமா? போ, தாராளமா போ. கேஎஸ்ஆர் வீட்டுக்குள்ள, யூஎஸ்க்கு. அங்கதான் இருந்தேன், நீ தான் வர சொன்ன. சரி, இங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, திரும்பவும் அங்க கிளம்ப போனேன். அப்பவும் நீ தான் வாகா குட்டியை போய் பார்த்துட்டு வா, நம்ம ஈகோவுக்கு குட்டி பிள்ளைய பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்ட. இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை. இப்ப மறுபடியும் என்ன யூஎஸ் கிளம்பி போங்கிற. உன் பேச்சை கேட்டு நானும் பெட்டி படுக்க எல்லாம் ரெடி பண்ணி கிளம்புவேன். இல்ல சுக்கி, நீ இந்த இதை பாரு இந்த அதை பாருன்னு மறுபடியும் ஆரம்பிப்பேன். தப்புதான், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை அங்கிருந்து வர வச்சதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சரி, வந்தது வந்தாச்சு, நடந்ததெல்லாம் நடந்தாச்சு. இப்ப நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப எதுக்கு நீ அங்க போக கூடாதுங்கிற? நான் கேட்கறதுக்கு நீ முதல்ல பதில சொல்லு. இப்ப நீ எதுக்கு அங்க போகணுங்கிற? வாகாவோட அப்பா ஒரு 6 மாசத்துக்கு வாகா குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னையாலையெல்லாம் அவனை பார்க்காம இருக்க முடியாது. அவர் எப்படி நேக்க உனக்கு கொக்கி போட்டு இழுக்க பாக்குறாருன்னு பாத்தியா? ஸ்கூலுக்கு பிள்ளைய அனுப்ப மாட்டேன், உனக்கு பிள்ளைய பார்க்கணும்னா நீங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும்னு உனக்கு அவர் மறைமுகமா கொடுக்குறாரு ஒரு ஆர்டர். என்னடா இப்படி சொல்ற? அந்த பிள்ளைய பார்க்கணும், அந்த பிள்ளை கூடயே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எவ்வளவு தகுடுத்த வேலை பண்ணோம். அப்ப அவர் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக ஏதாவது பண்ணத்தானே செய்வாரு. இவன் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. டேய் காளியா, எஞ்சி போங்கிட்டே. 2 பக்கம் உள்ள நியாயத்தையும் பார்க்கணுமப்பா, அதுக்கு தான் நடுவில் உட்காந்துருக்கேன். சரி ராஜு, நீ சொல்லு, எதுக்கு நாங்க போக கூடாதுன்னு நீ சொல்ற? எனக்கு நிறைய காரணம் இருக்கு. சரி, ஒன்னா சொல்லு. ஃபர்ஸ்ட் கேஎஸ்ஆரோட தம்பி அங்க இருக்காரு. அவர் இருக்கிற இடத்துக்கு நான் உன்னை அனுப்பவே மாட்டேன். அவரெல்லாம் நம்ம சுக்கிக்கு ஒரு ஆளே கிடையாது. அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவா அவரை, அது உனக்கே நல்லா தெரியும். கேட்டியா? அடுத்து சரி, அவரை விடு. முக்கியமா அங்க கேஎஸ்ஆர் இருக்காரு. அவர் இருக்கிற இடத்துக்கு நான் கண்டிப்பா உன்னை அனுப்பவே மாட்டேன். எதுக்குடா? எதுக்கு அனுப்ப மாட்டேன்? நீ கேஎஸ்ஆரோட தம்பிய அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவ, அது எனக்கும் தெரியும். வாகா குட்டிக்காக தான் அமைதியா இருக்க. ஆனா கேஎஸ்ஆர் உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? முதல்ல அவர் இருக்கிற இடத்துல உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? பேசுங்க. இவ்வளவு நேரம் 2 பேரும் மாத்தி மாத்தி என்கிட்ட ஆர்கியூ பண்ணீங்க. இப்ப பேசுங்க. எங்க வாயை திறந்து நீ பேச சுக்கி பாப்போம். நீ அன்னைக்கு அவரை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு.
நீ அவரை பத்தி என்னடா நினைச்ச ராஜு? ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப என்ன பார்த்த உடனே என்னையும் காதலிக்கிறேன்னு சொல்ற ஆளா அவரு அப்படின்னு என்கிட்ட கேட்டேல? அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல நீ சொல்ற. சரி ஓகே, நானும் கேட்டுக்கிறேன். ஆனா நீ இத்தனை வருஷமா மனசுல அவரை மட்டுமே நினைச்சுக்கிட்டு அவருக்காக ஒரு கல்யாணம் கூட பண்ணாம, ஏன் அவர் இருக்கிற இடத்துல இருந்தா நீ உன் கண்ட்ரோல்ல கூட இருக்க மாட்டேங்கிறதுக்காக தான் யூஎஸ்கே போனேன். இப்போ உனக்கு அதெல்லாம் மறந்து போச்சா? இப்ப திரும்பவும் அவர் இருக்கிற இடத்துக்கு போறேங்கிற? அப்போ நான் அப்படி இருந்தேன், இப்போலாம் நான் அப்படி இல்லை. இப்போ நான் வாகக்குட்டிக்காக தான் போகிறேன். நம்ம பிள்ளை அவரையே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா இத்தனை வருஷமா. அவருமே இப்போ துணை இல்லாமல் தான் இருக்காரு. அந்த பிள்ளையும் அம்மா இல்லாமல் இருக்கான். அந்த பிள்ளை நம்ம சுக்கிக்கிட்ட ரொம்ப பிரியமாக வேறு இருக்கான். அவருக்கு கட்டி வச்சுட்டா என்ன ராஜு நம்ம சுக்கிய? எப்படி என் சுக்கிய ரெண்டாம் தரமாவா? இவ கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாமல் உட்காந்துருக்கிறதுக்கு ரெண்டாம் தரமாக தான் அவருக்கு வாக்கப்பட்டு போனாதான் என்னவா? ஆச்சி, நான் ஏற்கனவே கோவத்துல இருக்கேன், பேசாம போயிருங்க. ஆச்சி நீங்க போங்க ஆச்சி. இவன் சும்மாவே கோவத்துல என்னை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். உங்களையும் தேவையில்லாம வஞ்சுக்கிட்டே இருப்பான். நீங்க போங்க ஆச்சி. இல்ல நான் சொல்றது நியாயமா இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 பேரும் பிள்ளையோட அப்பா வந்ததும் நம்மளும் பேசுவோம். இவ அவரை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறா. கல்யாணமும் வேண்டான்னு ஒரே பிடிவாதமா இருக்கா. அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? நான் வாரதுக்குள்ள பிள்ளை மனசை எப்படியாவது சம்மதிக்க வைங்கன்னு தானே சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த மனசை வந்து கேட்டால் ஒரு பதில் சொல்லணும்ல. நீ தானே ராஜு தலை ஆட்டி வாக்கு கொடுத்த. இவளை கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க ஆச்சி பேசாம. ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்கணுமாம்ல? ரெண்டாம் தரமா? ஆச்சி நீங்க போங்க ஆச்சி, வஞ்சுக்கிட்டே இருப்பான். சரி பேசி ஒரு முடிவு எடுங்க. நீ போக போறியா அந்த பிள்ளை வீட்டுக்கு? நான் போகணும்னு தான் நினைக்கிறேன். இந்த இவன் விட மாட்டேங்கிறான். சரி பேசி முடிவெடுங்க. இங்க பாரு, நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அவர் மனசுல அவர் ஒய்ஃபை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துளி கூட சம்மதிக்க மாட்டாரு. உன் பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். மரியாதையா உள்ள போ. ஏண்டா? நான் அவரை பத்தி பேசவே இல்ல. அவர் எப்படியோ என்னமோ எனக்கு தெரியாது. நான் உன்னை பத்தி தான் பேசுறேன். நீ எப்படி என்ன ஏதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு வர்றதுக்கு உன்னால முடியல. அப்படி முடியாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உன்னை லாக் பண்ணியிருக்காரு. அது கூட தெரியாம தலையை ஆட்டிட்டு வந்திருக்க. வீட்டுல காட்டி சொல்றேன்னு நீ மட்டும் அவர் வீட்டுக்கு போனேன்னு வையேன், 2வது நாளே இங்க வந்து நிப்ப. அவரையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைடா ராஜு, அவர்கிட்ட எப்படியாவது பேசுடான்னு. நீ சொல்லுவ, நீ அப்படித்தான் சொல்லுவ. எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி. சொல்ல மாட்டேன்டா. இங்க பாரு, யாராவது உன் முன்னாடி நின்று உன்னை திட்டுனா அவங்க பல்ல உடைச்சிட்டு தான் அடுத்த வேலை பாப்ப. ஆனா கேஎஸ்ஆரோட தம்பி உன் முன்னாடி நின்று உன்னை அப்படி பேசிட்டு போயிருக்காரு. எனக்கு நேரம் அவ்வளவையும் கேட்டுட்டு தானே நின்ன. கேட்டா வாகா குட்டிக்காக கிடையவே கிடையாது. எல்லாமே கேஎஸ்ஆருக்காக தான். நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அவர் வந்ததுல இருந்து. அவர் வந்து என் தம்பி உங்ககிட்ட பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஓகே சார் அவர் பின்னாடியே போயிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சு உன்னை தாறுமாறா பேசியிருக்காரு அவரோட தம்பி. ஆனா கேஎஸ்ஆர் வந்த உடனே என்கிட்ட சாரி கேட்டாருன்னு சொல்லி அப்படியே மழுப்பிட்டேன். அண்ணன் தம்பிக்குள்ள தேவையில்லாம பிரச்சனை என்னால வந்துடக்கூடாதுன்னு பார்த்தேன். நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் கேஎஸ்ஆர் கிடையாது. பாரு சுக்கி, நீ அங்க போக கூடாது, அவ்வளவுதான். இந்த பேச்சை இத்தோட விடு. நான் போவேன் சுக்கி. நான் போவேன். ராஜு போகட்டுமேடா, அவ ஆசையை ஏன் கெடுக்கிற? நீ சும்மா இருடா. எப்படியும் கடைசியில் அவ வழிக்கு தான் உன்னைய கொண்டு வருவா. என் பேச்சை மீறி மட்டும் நீ அவர் வீட்டுக்கு போனேன்னு வையேன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அன்னையோட கட்டு. நான் சொல்றத மனசுல வச்சுக்கிட்டு நீ முடிவெடு. நீ மட்டும் என்னை அங்க அனுப்பலன்னு வையேன், நான் கூட பேசவே மாட்டேன் இனிமேல். ஓஹோ, அப்போ என்னை விட உனக்கு கேஎஸ்ஆர் தான் முக்கியம்? இல்ல. அப்போ என்னை விட உனக்கு வாகா குட்டி தான் முக்கியம்? இல்ல. அப்புறம் எனக்கு நீங்க 2 பேரும் தான் முக்கியம். அப்ப அங்க போகாத. கேஎஸ்ஆருக்கு ஃபோன் பண்ணி என்னால வர முடியாது சார், வேற யாரையாவது பாத்துக்கங்கன்னு சொல்லு. சரி சொல்லிடுறேன். நீ இங்க இருந்தா கிட்டா அங்கிட்டான்னு ஊசல் அடிக்கிட்டே தான் இருப்ப. பேசாம யூஸ் கிளம்பு. சரி போயிடுறேன். சுக்கி, உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். நானும் சரின்னு தானே சொல்றேன், மாட்டேன்னு சொல்லலைல. நீ சொல்ற மாதிரியே செய்றேன். எப்போ ஃபோன் பண்ண? இப்போ பண்ணவா எப்படி? இப்போன்னா வேலைக்கு கிளம்புற பிஸியில் இருப்பார்ல. சரி அப்போ நீ எப்போ ஃபோன் பண்ணணும்னு சொல்லு, நான் அப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். என்ன சொல்லுவ? எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை சார், நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன்.
சொல்லிடுவியா? ம், சொல்லிடுவேன். சரி, நீ அங்கே போனால் சமாளிச்சிருவியா? எங்கே போனேன்? கேஎஸ் சார் வீட்டுக்கு போனால் சமாளிச்சிருவியா? அங்கே போய் நான் என்ன மண்ணு வெட்டி கல்லா சுமக்க போகிறேன்? வாக்கா குட்டி கூட விளையாட போகிறேன். அது இல்லை. கேஎஸ்ஆரோட தம்பி 2 பேரும் அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. கேஎஸ்ஆரோட தம்பியை சமாளிச்சிருவேன்னு வை. கேஎஸ்ஆரை உன்னால் சமாளிக்க முடியுமா? உன்னால் உன் கண்ட்ரோலில் இருக்க முடியுமா? அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழைய மாதிரி பழைய குருடி கதவை தரடின்னு வந்து நிற்கக்கூடாது என்கிட்ட. அப்படின்னா என்னை அங்கே போகணும்னு சொல்கிறியா? போனால் சமாளிச்சிருவியான்னு கேட்குறேன். உன் மனசுக்குள்ளே அவரோட நினப்பு நீர் பூத்த நெருப்பாக தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் பக்கத்துலேயே இருந்தேன்னா அது நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீ உன்னை சமாளிச்சிருவியான்னு பார்த்துக்கோ. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நடக்காமல் இருந்தால் சரிதான். அவர் பாட்டுக்கு அவர் வழியை பார்க்கட்டும், நீ பாட்டுக்கு உன் வழியை பார்த்துக்கிட்டு எப்பவும் போல் பேசாமல் இருக்கணும். அவரை என்னால் மறக்க முடியலை. பேசாமல் அவரையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுது. நீ வந்து அவர்கிட்ட பேசுன்னு என்கிட்ட என்னைக்காவது வந்து நின்னுன்னு வை. சத்தியமாக அப்படியெல்லாம் வந்து நிற்கவே மாட்டேன். என் மனசில் அவர் தான் இருக்காரு, அவர் மட்டும்தான் இருக்காரு. ஆனால் அவர் மனசில் நான் இல்லை. அவர் மனசில் வேற ஒரு பொண்ணுக்கு இடம் கொடுத்து, அவரோட வாழ்க்கையிலையும் அந்த பொண்ணுக்கு இடம் கொடுத்து, அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையையும் பெற்றிருக்காரு. இந்த நிலைமையில அவரோட வாழ்க்கையில கண்டிப்பா வேற ஒரு பொண்ணுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும் அவரை பத்தி. மேரி, ஒருவேளை உன்னை அவருக்கு பிடிச்சி போய் வாகக்குட்டிக்காகவாச்சும் உன்னை அவர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டார்னா? நான் சம்மதிக்கவே மாட்டேன். போதுமா? நிஜம்மா? நிஜம்மா. என் மேலே சத்தியம் பண்ணு. உன் மேலையா? என் மேலே, காளியா மேலே, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணிட்டு நீ அந்த வீட்டு வாசப்படியே மிதி. அது மட்டும் இல்லை, இப்போ உன் விருப்பத்துக்கு நான் தலையாட்டுறேன். உன் இஷ்டப்படியே உன் ஆசைப்படியே நீ அங்கே போ. வாகாக்குட்டி கூட சந்தோஷமாக இரு. ஒரு 6 மாதம் அவன் கியூர் ஆகிற வரைக்கும், அவன் உடம்பு சரியாகிற வரைக்கும் அங்கே இரு. அதுக்கப்புறம் நீ திரும்ப இங்கே வரும்போது அதுக்குள்ளே அப்பாவும் வந்துடுவார். அப்பாவும் நானும் சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்ப்போம். நாங்கள் சொல்கிற மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சம்மதம்னா அவர் வீட்டு வாசப்படியே மிதி, இல்லைன்னா யூஎஸ்க்கு கிளம்பு. இது போக இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. அது என்னது? டெய்லி வேலைக்கு போகிற மாதிரி காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துடணும். அதாவது கேஎஸ்ஆர் அவங்க வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு போகிற டைம் நீ அவங்க வீட்டில் இருக்கணும். அவரோட ஆஃபீஸை விட்டு கிளம்பி வீட்டுக்கு வர்ற டைம் நீ அவர் வீட்டை விட்டு கிளம்பி இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துடணும். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் சம்மதம்னா நீ தாராளமாக அங்கே போ. வாகக்குட்டியை பார்த்துக்கோ. அவனை நல்லபடியாக குணப்படுத்தி விடு. கிளம்பி வந்துக்கிட்டே இரு. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. காளியா, நான் சொல்கிறது சரியா இல்லையாடா? சரிதான். ஏதாவது பதில் சொல்லு. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? உனக்கு வாகக்குட்டி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு எங்களுக்கு நீ முக்கியம். என்னடா காளியா? ஆமாம், ராஜு சொல்கிறதும் சரிதான். சுக்கி, உன் விருப்பத்துக்கு நாங்கள் சம்மதிக்கணும்னா இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீயும் சம்மதிக்கணும். என்ன? சரி. இப்போ நான் சொன்ன மாதிரி சத்தியம் பண்ணு. என் மேலே, காளியா மேலே, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியம் பண்ணு. சரி. உன் மேலே, காளியா மேலே, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியமா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்வேன். சுக்கி, இது விளையாட்டு இல்லை. இதுக்கு மாற்றி நீ ஏதாவது பண்ணுனேன்னு வையேன், உன்னை இனிமேல் நீ யூஎஸ்க்கு கிளம்புன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நான் எங்கேயாவது போயிடுவேன். சுக்கி, இப்போ நீ அழணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை. நீ எப்போவுமே அழாமல் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். சரி. இது எல்லாத்துக்கும் மேலே கேஎஸ்ஆரோட தம்பி உன்னை ஒரு வார்த்தை ஹார்ஷாக ஏதாவது பேசினாருன்னு வையேன், தரன்னு உன் தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன் நான். அதுக்கப்புறம் சுக்கின்னு பார்க்க மாட்டேன், கேஎஸ்ஆரோட தம்பின்னு பார்க்க மாட்டேன். சரி. போய் சாருக்கு ஃபோன் பண்ணி ஓகேன்னு சொல்லு. போ, அழுகாத, சிரிச்சுக்கிட்டே போ. எப்படி எல்லாம் சொல்லிட்டு போறான்னு பாரு. சுக்கி, அவன் சொல்றதெல்லாம் சரிதான்டா. இதுக்கு மேலேயும் உன்னை கஷ்டப்பட விட்டுட்டு பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது. அவன் சொல்ற மாதிரியே செய். சுக்கி, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என்னை அங்கே வேலைக்கு சேர்த்து விட்டுட்ட. வாகாக்குட்டியை கண்காணிக்கிறதுக்காகத்தான் சேர்த்து விட்ட. ஆனால் இனிமேல் என் வேலை உன்னை கண்காணிக்கிறது தான். ராஜு சொல்கிற மாதிரி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னு வையேன், இவங்கிட்ட தகவல் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். நானே உன்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன். எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அங்கே போ. குமார், அந்த சைட்க்கு விசிட் போலாமா? வாப்பா, அதுக்கு தான் இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கிளம்பிடலாம்.
நைட்டு கேட்டதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ரெடியாக இருக்கு, போகலான்னு சொன்னேன். பண்ணுனேன், பட் கொட்டேஷனில் ஒரு சின்ன சேஞ்ச். என்னாச்சு? ப்ராஃபிட்டில் ஒரு 2% குறைக்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு ஓகே தானே? ஏன், என்னாச்சு? ரா மெட்டீரியல்ஸோட விலை டே பை டே ஏறிக்கிட்டே இருக்கு. நம்ம ப்ராஃபிட்டில் ஒரு 2% குறைச்சிட்டு அங்கே காம்பன்சேட் பண்ணாதான் குவாலிட்டியாக இருக்கும். நீ அன்னைக்கே இந்த விஷயத்தை முழுக்க முழுக்க உன் கண்ட்ரோல் எடுத்து பார்த்துக்கோன்னு சொன்னேல, அதனால உன்னை கேட்காம நானே 2% குறைச்சிட்டேன். சரி, ஓகே, பண்ணிடு, நோ ப்ராப்ளம். நீ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில் தான் ரிப்போர்ட்டை மறுபடியும் மாற்றி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குவாலிட்டி ரொம்ப முக்கியம். நீ இப்படி தான் சொல்லுவேன்னு தெரியும், அதான் உன்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் நானே முடிவெடுத்துட்டேன். ஆமாம், இப்போ தான் உன் தம்பி வந்து குதின்னு குதிச்சுட்டு போகிறான். பார்த்தேன், அவனோட கார் இந்த பக்கம் போய்கிட்டு இருந்ததை பார்த்தேன். மேபி இங்கே தான் வந்திருப்பான்னு நினச்சேன். என்னவா அவனுக்கு? என்னன்னு உனக்கு தெரியாதா? தெரியும், என்கிட்ட வந்து சண்டைக்கு நிற்பான்னு பார்த்தேன், உங்ககிட்டயே வந்து நின்னா. நீ தான் அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியாமே, அதான் எனக்கு பிரெயின் வாஷ் பண்ணி என் ப்ரோவை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். சரி, நீ எனக்கு பிரெயின் வாஷ் பண்ண போறியா என்ன? அதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்க? ஏண்டா, அந்த பொண்ணு தான் அந்த ஸ்கூலுக்கே ஓனர்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த பொண்ணுகிட்ட போய் நீங்க 8000 தானே சேலரி வாங்குறீங்க, உங்களுக்கு டபுளா போட்டு தரேன், இன்னும் வேணும்னா கூட போட்டு தரேன், எங்க வீட்டுக்கு கேர்டேக்கரா வாங்கன்னு கூப்பிட்டுருக்க. எதுக்கு இப்படி பண்ண? இல்ல குமார், நானும் அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். அந்த பொண்ணு எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சம்திங் அந்த பொண்ணுகிட்ட ஏதோ இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும்னா நான் சும்மாவே இருந்தா ஒன்றும் வேலைக்காகாது. சரி, அதுக்கு? இல்லடா, ஏற்கனவே அந்த பொண்ணு ஸ்கூலே தன்னோடதுங்கிறத மறைச்சு நான் அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர், மந்த்லி சேலரிக்கு தான் ஒர்க் பண்றேன்னு ஒரு பொய்ய சொல்லி வாக்காக்குட்டி கூட பழகிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுவே இன்னும் எதுக்குன்னு நமக்கு தெரியல. ஆமா, இப்போ போதா குறைக்கு இவன் யூகேல இருந்து வந்ததுமே அங்க போய் ஒரு ஆட்டம் ஆடி இருக்கான், அவங்கள போய் தாறுமாற பேசியிருக்கான். ஆமா, இவன் பேசின பேச்சுக்கு சாதாரணமா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலுமே தாங்கிக்க மாட்டாங்க. அதுவும் அந்த பொண்ணு வசதியான வீட்டு பொண்ணு, தாங்கிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா அதையும் மீறி தாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ ஏதோ ஒண்ணு இருக்குதானே? ஆமா, அந்த ஏதோ ஒண்ணுதான் என்னதுன்னு நமக்கு தெரியலையே. இப்போ அவங்களோட பொசிஷனை விட்டு இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காங்க. இவன் இவ்வளவு பேசுனதை கேட்டுட்டும் அமைதியா இருக்காங்க. இன்னமும் இறங்கி வர்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா சும்மா வாகக்குட்டி மேல பாசம் இருக்கு, அதுக்காகத்தான் இவ்வளவும் பண்றேன்னு அவங்க சொன்னாலும் அதை நம்ப முடியுமா என்ன? சொல்லு. அப்படியே இருந்தாலும் வாகக்குட்டி மேல இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பாசம் இருக்கணும்? சரிடா, அதுக்கும் அவங்கள நம்ம வீட்டுக்கு கேர்டேக்கரா வேலைக்கு கூப்பிடுறதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? அந்த பொண்ணோட அப்பா இவங்க கிட்ட அந்த ஸ்கூலோட மொத்த பொறுப்பையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஃபாரின் ட்ரிப் போயிருக்காரு. ஆனா இவங்க இந்த ஸ்கூலை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வாகக்குட்டிக்கு கேர்டேக்கரா வந்தாங்கன்னா அந்த பொண்ணு அவங்களுக்கு இருக்கிற வசதி, அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ப்ரெஸ்டீஜ், அவங்களோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எதுக்காக, யாருக்காக இங்க வரணும்? வரலையே. வர்றாங்களா வரலையான்னு பார்த்துடலாம். வரலன்னா நார்மலா எந்த பொண்ணும் தன்னோட வசதி ப்ரெஸ்டீஜ் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி வரமாட்டாங்க. ஒருவேளை வந்துட்டாங்கன்னா வரட்டும், நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ சார், நான் வாகாவோட டீச்சர் பேசுகிறேன். சொல்லுங்க மிஸ். நேற்று என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்கல்ல சார், அதை பற்றி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க, எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க மிஸ்? நான் வேலைக்கு வரேன் சார், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. எஸ், என்ன சொல்லுங்க, என்ன கண்டிஷன்? அது என்னன்னா, என்னால் ஃபுல் டைம் 6 மாதத்துக்கு அங்கேயே இருக்க முடியாது. ஆஃபீஸ் டைம் மாதிரி காலையில் 9 o'clock வந்துட்டு ஈவினிங் 6 o'clock கிளம்புற மாதிரி பார்த்துக்கிடட்டுமா? வீட்டில் பாட்டியெல்லாம் இருக்காங்க, அதான். ஷியோர் மிஸ். காலையில் 9 மணி வரைக்கும் நான் வீட்டில் தான் இருப்பேன், அப்போ நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைய. அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் நான் வீட்டுக்கு வந்துடுவேனே, அப்போவும் நான் பார்த்துக்குவேன் என் பிள்ளைய. அதான் சார். அப்போ இந்த டைம் உங்களுக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. சேலரி பேசிக்கலாமா? அது உங்கள் விருப்பம் போல கொடுங்க சார். சரி, ஓகே, நீங்கள் நேரில் வாங்க, பேசிக்கலாம். எப்போ சார் வரட்டும்? உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போ வாங்க. நான் நாளையிலேருந்து வரட்டுமா? நாளைக்கு காலையில் ஒரு 8:45 உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி வரட்டுமா? ஓகே, ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ சார். வச்சிடட்டுமா? வச்சிருங்க. ஆகா குட்டி எப்படி சார் இருக்கான்?
நைட்டு ரொம்ப நேரம் தூங்காமல் என் கூட விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் டேப்லெட் சிறப்பெல்லாம் சாப்பிட்ருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப தூக்கமாக வருதோ என்னமோ. காலையில் நான் வர வரைக்கும் அவன் தூங்கி எந்திக்கல. ஆ சரிங்க சார். சரி அப்போ நான் நாளைக்கு வரேன். ம் ஓகே, தேங்க்யூ மிஸ், வச்சிடுறேன். ம் என்ன கேஎஸ் வரேன்னு சொல்லிட்டாங்களா? பாத்தியா, நான் சொன்னேன்ல, ஒருத்தவங்க எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இப்படி வர்றாங்கன்னா, இறங்கி வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் ஒன்னே ஒன்னாதான் இருக்க முடியும். என்னது அது? அது என்னதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு எப்படி தெரியும்? அவங்களே சொல்லுவாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டா உன் தம்பி ஆட்டமா ஆடி தள்ளிடுவான்டா. கொஞ்சம் அவனை அடக்கி வை. அந்த டீச்சரை ஹார்ஷா எதுவும் பேசிட போறான். நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்றதா இருந்தா முதல்லயே என் பிள்ளைகிட்டயே சொல்லி அந்த டீச்சர் கிட்ட பழக விடாம பண்ணி இருந்திருப்பேன். இவ்வளவு தூரம் இதை வளர விட்டுருக்கவே மாட்டேன். உன் தம்பி அப்புறம் தாறுமாற ஏதாவது பேசிட போறான்டா. அவன் பேசத்தான் செய்வான். அவங்க அண்ணன் மேல உள்ள பாசத்துல அவன் பேசத்தான் செய்வான். இந்த டீச்சருக்கு அதை ஒன்றும் கேட்டுக்கணும்னு அவசியம் இல்லையே. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை ஏதாவது மோட்டிவ் வச்சுதான் என் பிள்ளைகிட்ட பழகுறீங்களான்னு கேட்டதுக்கு என்கிட்ட எப்படி எதிர்னாங்க தெரியுமா? இப்போ அதே கோவத்தையும் வேகத்தையும் என் தம்பி கிட்ட காட்டட்டுமே. அப்படி காட்டுறதா இருந்தா தான் அன்னைக்கு பேசும்போதே காட்டியிருப்பாங்கல்ல. காட்டலையில அப்ப அது ஏன்? அது தெரிஞ்சுக்கணும்ல. வரட்டும், பாத்துக்கலாம். என்னென்னமோ. சரி வா, சைட் விசிட் கிளம்பலாம். ஆனா கேஎஸ், எது எப்படியோ உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. எனக்கே என்ன பாக்குறதுக்கு ஹாப்பியா தான் இருக்கு. இருக்கட்டும், நீ இப்படியே இருக்கணும்டா எப்பவும். சரி வா கிளம்பலாம். இந்த வந்துட்டேன். அவ்வளோதான். ஒரு தடவை QC செக் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே முடிச்சாகணும், அனுப்பி ஆகணும். வெண்ணிலா, நீ முடிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன். ஈவினிங் ஒரு 4:30க்கு ஃபைல் கேட்பேன், ரெடி ஆச்சிரு. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். மிஸ் வெனிலா, கம் டு மை கேபின். போச்சு. என்ன வந்தவொடனே உன்னை கூப்பிடுறாரு? ஆமா, காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே டீ குடிப்பீங்களா? ஆமா. அது எதுக்கு? ஒரு எனர்ஜி லெவலுக்கு தான். அது மாதிரி தான் இவருக்கு எனர்ஜி லெவல் ஏறணும்னா அதுக்கு நான் வேணும். அதுக்கு தான் என்னை கூப்பிடுறாரு. வெனிலா இஸ் த சீக்ரெட் ஆஃப் MK's எனர்ஜி. அதுக்கு தான் கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வரேன். ஆஃபீஸில் யார்கிட்ட இதை பற்றி சொல்லிடுறாது என்ன? அது எப்படி? கடுகடுன்னு தானே இருக்காரு. இவகிட்டையுமே அன்னைக்கு கடுகடுன்னு தான் பேசினாரு. ஒருவேளை நம்மெல்லாம் இருக்கோன்ட்டு கடுகடுன்னு பேசிட்டு தனியாக ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ரொமான்ஸ் பண்ணுவாரோ? இருக்குமோ ஒருவேளை?